வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஒன்று செட் இருக்குன்னா பல்பு போட வந்திருக்கோம். நல்லா வெளிச்சமாக கேட்டிருந்தாங்க பல்பு, அது போட வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இது நெடுங்காடு ஏரியாவில் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பு. இது ஷெட்டு ஹைட்டாக போட்டிருந்தாங்க, ஹைட்டு ஏற்றி போட்டுருந்தாங்க. அந்த லைட்டிங் கேட்டாங்க. இதில் ஒர்க் இன்னும் இருக்குது. பெண்டிங் மிஷின் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷின் வந்திருக்கு. அதுக்கு தான் ஒயரிங் வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு லைட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. முன்னாடி சிங்கிள் பேஸ் மாரி ஒயரிங் பண்ணோம். இது இப்போ 3 பேஸாகவே எல்லா மோட்டரும் வந்திருக்காங்க. 3 பேஸ் ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். ப்ளஸ்ஸு இப்போதைக்கு லைட்டிங் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். லைட்டிங் ஹைட்டில் வேலை நடக்கிறதுனால 2 ஏணியை ஜாயின் பண்ணி தான் வேலை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், பெண்டு போட்டு இறக்கியிருக்கோம் பாருங்கள். மேலே ஹைட்டில் ஒரு 6 லைட்டு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, எல்லாம் பெண்டு போட்டு இறக்கியிருக்கோம் பைப் லைனு. இது ஒர்க் பார்க்குறப்ப 2 பேர் வந்ததுனால ஹைட்டான ஏணி இருக்கிறதால பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஆகிட்டு வீடியோ சரியாக எடுக்க முடியல. இப்போ இங்கே வெளியில் நேம் போர்டுக்காக 2 லைட்டு கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த பாயிண்ட்லேருந்து நேராக இங்கே வந்துடும். 2 பாயிண்ட் இங்கே வந்துட்டு இது வழியே இறங்கிடும். இப்போ இது வழியாக பெண்டு போட்டு மேல் ஃப்ரேம்லேயே ஒயர் டை வச்சு கட்டுச்சு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் அப்படியே இங்கே ஒரு பாயிண்ட்டு, 2 இதுவும் ஒரே இப்போ சுவிட்சில் கொடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த சைடாக 2 டபுள் ஜங்ஷன் பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரேமில் அந்த சைடில் ஒரு பெண்டு, இந்த சைடு ஒரு பெண்டு திருப்பி விட்டாச்சு. இந்த சைடு ஒரு பெண்டு, இதேமாரி ஜங்ஷன் போட்டு இந்த சைடு ஒரு பெண்டு திருப்பி விட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக ஒரு நேம் போர்டுக்கு லைட்டு போட்டாச்சு. நம்ம ஒயராகவே போடக்கூடாது, ஷீட்டில் பைப்பாகவே ஃபுல்லாக போடணும். நம்ம இப்போ எல்லாத்துக்கும் பெண்டு போட்டு நம்ம ஈவன் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ஈவன் பண்ணிக்கணும். மேலே இதுக்கு சென்ட்ரு குழவு, நம்ம சீட்டோட குழவு ஸ்டெப்பை எண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக சென்டராக வந்துடும். பல்பு செட் பண்ணுறப்ப நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இது 50 வாட்ஸ் எல்இடி. 50 வாட்ஸ் எல்இடி ஒரு 6 ஆர்டர் பண்ணால் 5 தான் வந்துச்சு. நார்வுட் கம்பெனி. இது நார்வுட் கம்பெனியில் கொஞ்சம் சீப்பாக இருந்ததுனால நார்வுட் கம்பெனி வாங்கியாச்சு. ஒரு 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. 50 வாட்ஸ் எல்இடி. இது ஒரு 800 ரேஞ்சு சொன்னாங்க. அது அந்த ரேஞ்சு சொன்னாங்க. நல்லா பிரைட்னஸாக இருக்கும். நம்ம ஹைட்லேருந்து இறங்குறதுனால நல்லா பிரைட்னஸாக இருக்கும். ஒர்க் ஷாப்புக்குன்னா இதுமாரி போட்டாங்கன்னா நம்ம ஒர்க் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். டியூப் லைட்னால் போட்டால் அவ்வளோ லாங்கில் அடித்தோன்னா பிரைட்னஸ் இருக்காது. டியூப் லைட்ஸ்னால் இன்னும் நெருக்க அடிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது 2 இயர்ஸ் வாரண்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெண்டன் ஹோல்டர் டைப்பு போட்டால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். பாட்டம் ஹோல்டர் டைப் போட்டால் செட் ஆகாது. ஏன்னா ஷீட்லேருந்து ஒரு அடி மட்டம் பண்ணி இறக்கி விட்றோம். அந்த வாட்டத்துக்காக மட்டம் பண்ணி இறக்கி விட போகிறோம். டோட்டலாக எல்லா ஒயரும் இந்த லைன் இந்த வழியாக இப்படியே இது வழியாக கன்சீல் வழியாக போய் இல்லை ஓப்பனில் அடிச்சிருக்கோம். இந்த போர்டுக்கு வந்துடும். இங்கே ஒரு போர்டு வைப்போம், அந்த போர்டுக்கு வந்துடும். நான் பெண்டிங் மிஷினு எல்லா மிஷினும் ஒயரிங் பண்ணுறப்ப அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 4 ஸ்கொயர் ரொம்ப தான் எழுதுருவேன். ஏன்னா 50 வாட்ஸ் எல்இடி தான். 4 ஸ்கொயர் ரொம்ப தான். நியூட்ரல் மேலேயே அடித்தாச்சு. இப்போ மேலே முறுக்கியாச்சு பாருங்கள். பெண்டல் ஹோல்டர் போட்டு அதில் பெண்டு போட்டு கீழே ஹோல்டர் வச்சு முறுக்கியாச்சு. இப்போ ஏணி 2 ஜாயின் பண்ணதுனால கொஞ்சம் வீடியோ சரியாக எடுக்க முடியல. மேலே இப்போ ஒரே லைட்டு கனெக்ஷனில் இப்போ சுவிட்சில் கொடுத்துரும். போர்டு இப்போ நைட் டைமாக என்னனால போர்டு நாளைக்கு அடிச்சுட்டு அதை வீடியோ தனியாக போடுறேன் நான். இப்போ லைட்டிங் ஃபுல்லாக ஏரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இங்கே போர்டு வரும் தனியாக. அந்த போர்டு வைக்கிறப்ப போர்டு ஃபிட்டிங் வைக்கிறது எப்படின்னு அதை காட்டுறேன் நான். மற்றபடி இப்போ 5 லைட்டு தான் போட்டிருக்கேன். 5 லைட்டுக்கு நல்லா ஃபுல் பிரைட்னஸாக இருக்குது. இதேமாரி நம்ம பைப் லைனை இறக்கி விட்டு ஒரு பெண்டு போட்டு பைப் லைனாக போடணும். வெறும் ஒயராக போடக்கூடாது. இப்போ பெண்டு போட்டு பைப் லைனை போட்டு ஒரு பாட்டம் ஹோல்டர் பெண்டன் ஹோல்டர் போட்டு டேப் அடிச்சிடணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷிங்காக நிற்கும். ஸ்ட்ரைட்டாகவும் நிற்கும். நம்ம நிறந்து போட்டதுனால எல்லாமே ஈவனாக நிற்கிது பாருங்கள். எல்லாம் அளந்து கரெக்டான அளவு போட்டதுனால கரெக்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ எல்லா சைடும் ஈவனாக அளந்து போட்டதுனால கரெக்டாக பிரைட்னஸாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.